பார்க்க போற ஆதாரம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. தலைப்பு இதுதான்: ஈவே ராமசாமியின் பௌத்தம் ஒரு பகுத்தறிவு மதம் என்ற பார்வையின் மீதான விமர்சனம். இதுல ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. ஒரு பக்கம் பகுத்தறிவு இயக்கத்தோட தந்தைன்னு சொல்ற ஈவேரா புத்தரை உலகின் முதல் பகுத்தறிவாளர்னு கொண்டாடுறாரு. ஆமா. ஆனா இன்னொரு பக்கம் இந்த ஆதாரம் இல்ல, ஈவீரா சொன்னது பௌத்தத்தோட அடிப்படையே தப்பா புரிஞ்சுக்கிட்டதோட விளைவுன்னு வாதிடுது. சரி, அப்ப நம்ம நோக்கம் யார் சொல்றது சரி தப்புன்னு தீர்ப்பு சொல்றது இல்ல. இல்லவே இல்ல. நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒரே புத்தரை பத்தி ரெண்டு முற்றிலும் எதிரான சித்திரங்கள் எப்படி உருவாகுதுங்கிறது தான். கரெக்ட். ஒன்னு அவரை பகுத்தறிவு புரட்சியாளர்னு சொல்லுது, இன்னொன்னு கர்மம் மறுபிறவி பேசின ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்லுது. ஆமா, இந்த ஆதாரம் அந்த புதிரை எப்படி அவிழ்க்குதுன்னு நாம ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல ஈவீரா முன்வைச்ச வாதம் என்ன? ஈவேரா 1961ல மதுரை தியாகராயர் கல்லூரியில மாணவர்கள் மத்தியில பேசின 2 உரைகளை இந்த ஆதாரம் சுட்டி காட்டுது. அதுல அவர் புத்தரை பத்தி 2 முக்கியமான விஷயங்களை சொல்றாரு. ஓகே. ஒன்னு, யார் சொன்னாலும் எந்த புத்தகத்துல இருந்தாலும் முன்னோர்கள் சொன்னாங்கங்கிறதுக்காக எதையும் நம்பாத. உன் அறிவுக்கு சரியென்று பட்டால் மட்டுமே ஏற்றுப்பொள். இது ரொம்ப பிரபலமான ஒரு போதனை. ஆமா, ஆனா இரண்டாவது விஷயம்தான் இந்த விவாதத்தோட மையமே. அது என்ன? மோக்ஷம் நரகங்கிறதெல்லாம் பித்தலாட்டம், அதெல்லாம் நம்பாதீங்கன்னு புத்தர் சொன்னார் அப்படின்னு ஈவேரா சொன்னதா இந்த ஆதாரம் குறிப்பிடுது. ஓ, இதுதான் இந்த மூலத்தோட ஆசிரியர் எதிர்க்கிற முக்கியமான புள்ளி. புத்தர் அப்படி சொல்லவே இல்ல, இது பௌத்தத்தின் மேல ஒரு அரைவேக்காட்டுத்தனமான புரிதல்னு இந்த ஆதாரம் ரொம்ப கடுமையா விமர்சிக்குது. அப்படியானா முதல் பெரிய கேள்வி இதுதான்: புத்தர் நிஜமாவே நரகம்ங்கிற கருத்து நிராகரிக்கலையா? மிக திட்டவட்டமா இல்லைன்னு சொல்லுது இந்த ஆதாரம். பௌத்தத்தோட மைய கோட்பாடுகளே கல்மம், மறுபிறவி, அப்புறம் அதோட விளைவுகளான ஸ்வர்க்கம், அதாவது ஸ்வர்க்கம், அப்புறம் நரகம், அதாவது நிரயம். ஓஹோ, இது எல்லாமே தான். புத்தரே அவற்றை உண்மைகள்னு பலமுறை பேசியிருக்கிறதா இது குறிப்பிடுது. அப்போ இந்த முரண்பாட்டை விளக்க இந்த ஆதாரம் ஒரு ஸ்பெசிபிக் பௌத்த நூலை ஆதாரமா காட்டுது இல்லையா? ஆமா, அதுதான். சரி, எந்த நூலை இது மேற்கோள் காட்டுது? அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்தது? ஆமா, இது முக்கியமான கேள்வி. இந்த விமர்சனத்தோட மையமே பாலி மொழியில இருக்கிற மூல பௌத்த நூல்கள் தான். இந்த ஆதாரம் குறிப்பா சூல கம்ம விபங்க சுத்தம் அப்படின்னு ஒரு உரையாடலை மேற்கோள் காட்டுது. சூல கம்ம விபங்க சுத்தம். ஆமா, இதத்தான் கிரிபத் கொடை ஞானானந்த தேரர் அவருடைய கர்மம் என்றால் என்ன நூல்ல விளக்கி இருக்காரு. இது பௌத்தத்தோட மிக அடிப்படையான கர்ம கோட்பாட்டை விளக்குற ஒரு முக்கியமான பகுதி. தேரவாத பௌத்தத்தோட மைய நூலான பாலி சூத்திரங்கள்ல இது வருது. அப்போ ஈவேரா சொன்னதுக்கும் பௌத்தத்தோட மூல நூல்கள்ல ஒண்ணுல புத்தர் சொன்னதுக்கும் நேரடியான முரண்பாடு இருக்குன்னு இந்த ஆதாரம் வாதிடுது. அந்த உரையாடல் யாருக்கும் இடையில நடக்குது? அது புத்தருக்கும் சுபன் என்ற ஒரு இளம் பிராமணருக்கும் இடையில நடக்கிற உரையாடல். சுபன் புத்தர்கிட்ட ஒரு அடிப்படை கேள்வியே கேக்குறாரு. ஒருவேளை நீங்க கூட இத பத்தி யோசிச்சிருக்கலாம். சொல்லுங்க. கேள்வி இதுதான்: மனிதர்களுக்குள்ளே ஏன் இவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு? சிலர் ரொம்ப நாள் வாழ்றாங்க, சிலர் இளமையிலே இறந்து போயிடுறாங்க. சிலர் ஆரோக்கியமா இருக்காங்க, சிலர் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. சிலர் அழகா இருக்காங்க, சிலர் அழகற்றவங்களா இருக்காங்க. சிலர் செல்வாக்கு மிக்கவங்களாவும் மத்தவங்க சாதாரணமானவங்களாவும் இருக்காங்க. சிலர் புத்திசாலிகளாவும் மத்தவங்க முட்டாள்களாவும் இருக்காங்க. இந்த உயர்வு தாழ்வு நிலைக்கு என்ன காரணம்? இது ஒரு காலத்தால் அழியாத கேள்வி. இன்னைக்கும் நாம இதுக்கான பதில்களை அறிவியல், சமூகவியல், பொருளாதாரம்னு பல துறைகள்ல தேடிக்கிட்டு இருக்கோம். ஆமா, இதுக்கு புத்தர் எப்படி பதிலளிக்கிறார்? இதுதான் ஈவேரா சொன்ன அந்த பகுத்தறிவாளர் முத்திரைக்கான உண்மையான சோதனை. இந்த மூலத்துல மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறபடி புத்தரோட பதில் முழுவதுமா கர்மத்தை மையமா வச்சது. இங்க கர்மம்னா வெறும் செயல் மட்டும் இல்ல. ஓ, அது செயலுக்கு பின்னாடி இருக்கிற எண்ணம் அல்லது நோக்கம், அதாவது சேத்தனாவையும் குறிக்குது. புத்தரோட பார்வையில உங்க எண்ணம் தான் உங்க விதியை தீர்மானிக்குது. சரி. அவர் சுபன் கிட்ட சொல்றாரு, உயிர்கள் கர்மத்தை தமக்குரியதாக கொண்டுள்ளன, கர்மத்தை தமது சொத்தாக கொண்டுள்ளன. இங்கு கூறப்படும் உயர்வு தாழ்வு எனும் வேறுபாட்டிற்கு இந்த கர்மமே காரணமாகும். பதில் பகுத்தறிவை விட மெய்யியலை சார்ந்துதான் இருக்கு. சுபன் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் புத்தர் கொடுத்த ஸ்பெசிபிக்கான விளக்கங்களை இந்த ஆதாரம் விவரிக்குது. ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல ஆயுள் மற்றும் ஆரோக்கியம். ஒருத்தர் நீண்ட காலம் வாழ்றதுக்கும் இன்னொருத்தர் சீக்கிரம் இறந்து போறதுக்கும் புத்தர் என்ன காரணம் சொல்றாரு? மற்ற உயிர்களை துன்புறுத்துற அல்லது கொல்ற ஒரு நபர் இரக்கமற்றவர்,
கைகளில் ரத்தம் படிந்தவர்னு அந்த நூல் அவரை விவரிக்குது. அப்படிப்பட்டவர் இறந்த பிறகு நரகத்துல, அதாவது நிரயத்துல பிறப்பார்னு சொல்லுது. ஓ, நிரயம். ஆமா, இங்க நிரயம்ங்கிறது ஹிந்து மதத்துல சொல்ற மாதிரி ஒரு நிரந்தர நரகம் இல்ல. அப்படியா? அது தீய கர்மங்கள் தீரும் வரைக்கும் உயிர்கள் தங்கி துன்பப்படுற ஒரு தற்காலிக நிலை. அப்படிப்பட்டவர் மறுபடியும் மனிதனா பிறந்தா பல நோய்களோட குறுகிய ஆயுளோட வாழ்வான். ஒரு நிமிஷம். ஒருத்தரோட நோய்களுக்கு அவரே காரணம்னு சொல்றது பாதிக்கப்பட்டவரையே குற்றவாளியாக்குற மாதிரி இல்லையா? நவீன மருத்துவமும் சமூகவியலும் இது எப்படி பார்க்கும்? இந்த பௌத்த பார்வை இன்னைக்கு எந்த அளவுக்கு பொருந்தும்? மிக சரியான கேள்வி. இன்னைய பார்வையிலிருந்து பார்த்தா இது நிச்சயமா சிக்கலான ஒரு கருத்து தான். ஒருத்தருக்கு வர்ற நோய்க்கு அவரோட முற்பிறவி செயல்கள் தான் காரணம்னு சொல்றது சமூக, பொருளாதார, சுற்றுச்சூழல் காரணிகளை புறக்கணிக்கிறதா தோணும். ஆமா. ஆனா நாம இங்க செய்யறது அந்த தத்துவத்தை அதோட சொந்த தர்க்கத்தின்படி புரிஞ்சுக்கிறது தான். அந்த போதனைப்படி பிரபஞ்சம் ஒரு தார்மீக விதியால ஆளப்படுது. உங்க செயல்களுக்கு நீங்களே பொறுப்பு. அந்த பொறுப்பு இந்த பிறவியும் தாண்டி செல்லுது. சரி. இதுக்கு நேர்மாறா மற்ற உயிர்களை துன்புறுத்தாத அன்பு செலுத்துற ஒருவர் ஆரோக்கியமான மனிதரா நீண்ட ஆயுளோட பிறப்பாருன்னு அந்த நூல் விளக்குது. சரி. உடல்ல ஏற்படுற பாதிப்புகளுக்கு கூட முற்பிறவி செயல்கள் தான் காரணம்னா, ஒருத்தரோட தோற்றம், அழகு இதுக்கெல்லாம் கூட இதே தர்க்கத்தை அந்த நூல் பயன்படுத்துதா? ஆமா, அதே தர்க்கம்தான். இந்த மூலத்தின்படி எப்பவும் கோபத்தோடவும் எரிச்சலோடவும் இருக்கிற ஒருவர் இறந்த பிறகு நரகத்துல பொறப்பாருன்னு புத்தர் விளக்குறாரு. அவர் மறுபடியும் மனிதனா பொறந்தா அவர் அழகற்றவராகவும் கருமையான நிறத்தோடவும் தோற்றமளிப்பார். அப்போ கோபத்துக்கும் ஒருத்தரோட உடல் நிறத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு அந்த நூல் சொல்லுதா? இது ஆச்சரியமா இருக்கே. இது வெறும் உருவகமா சொல்லப்பட்டதா இல்ல நேரடியான காரணமாவே விளக்கப்படுதா? அந்த உரைய படிக்கும்போது அது நேரடியான காரணமாகவே விளக்கப்படுற மாதிரி தான் தெரியுது. அதாவது ஒருத்தரோட உள்மனசோட நிலை அவரோட அடுத்த பிறவியோட உடல் தோற்றத்தை தீர்மானிக்குதுங்கிறது தான் கருத்து. ஓஹோ. பொறப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் மீண்டும் மனித உலகத்துல பொறந்தா அவரை பார்க்கும்போது மனசுக்கு விருப்பம் தோன்ற விதத்துல பொலிவான அழகான தோற்றத்தோட இருப்பார். சுருக்கமா சொன்னா இந்த பௌத்த நூல் வாழ்க்கையே ஒரு பேங்க் அக்கவுண்ட் மாதிரி பாக்குது. கரெக்ட். நீங்க செய்யற ஒவ்வொரு நல்ல செயலும் ஒரு டெபாசிட், ஒவ்வொரு தீய செயலும் ஒரு விட்ராயல். உங்க தற்போதைய வாழ்க்கைங்கிறது உங்க அக்கவுண்ட் பேலன்ஸோட ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஆமா, அந்த உருவகம் இத சரியா விளக்குது. இது ஈவேரா வரைஞ்ச பகுத்தறிவு சித்திரத்துல இருந்து ரொம்பவே மாறுபட்டு தெரியுது. இது கிட்டத்தட்ட ஒரு ஆன்மீக வழிகாட்டுதல் மாதிரி இருக்கு. சரி, அடுத்த பெரிய கேள்வி செல்வம். சிலர் ஏழையாகவும் மத்தவங்க பணக்காரங்களாகவும் இருக்கிறது ஏன்? அதுவும் கர்மத்தோட தொடர்புடையதுதான். குறிப்பா தானம் செய்யற செயலோட. மத்தவங்களுக்கு எதையும் கொடுக்க மனசில்லாதவர், பொறாமப்படுறவர் ஒவ்வொரு பிறவியிலும் ஏழையாகவே பிறப்பார்னு புத்தர் சொன்னதா மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. சரி. இதுக்கு மாறா தன்கிட்ட இருக்கிறத மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர் அடுத்தடுத்த பிறவிகள்ல செல்வந்தரா பிறப்பார்னு அந்த நூல் சொல்லுது. இன்னைக்கும் கூட ஒருத்தரோட வறுமைக்கு அவங்களோட சோம்பேறித்தனம் தான் காரணம்னு சொல்ற ஒரு பார்வை சமூகத்துல இருக்கு. ஆனா இந்த பௌத்த நூல் அத ஒரு படி மேல போய் முற்பிரிவியோட ஈகை குணத்தோட இணைக்குது. ஆமா, ஆனா நீங்க கொடுத்த இந்த ஆதாரத்தோட ஆசிரியர் கூட இந்த ஒரு இடத்துல புத்தரோட விளக்கத்தை ஒரு சின்ன விமர்சனத்தோட அணுகிறார் இல்லையா? ஆமா, மிகச்சரியா கவனிச்சிங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும் இந்த ஆதாரத்தோட ஆசிரியர் ஒரு விமர்சன குறிப்பை சேர்க்கிறாரு. அவர் சொல்றாரு, புத்தர் சோம்பலும் வறுமைக்கு ஒரு காரணமாக இருக்கலாங்கிறத மறந்து முற்பிறவி தானத்தை மட்டுமே காரணமாக கூறுகிறார். ஓ, இது ஆசிரியரோட சொந்த பார்வை. புத்தரோட விளக்கத்தை அப்படியே ஏத்துக்காம அதையும் ஒரு பகுத்தறிவு பார்வையோட ஆசிரியர் அணுகிறத இது காட்டுது. அப்படியானா நாம இதுவரைக்கும் பார்த்ததை வச்சு பார்த்தா ஒரு பக்கம் புத்தர் சொர்க்கம் நரகத்தை நிராகரிச்சார்னு ஈவீரா சொல்றாரு. மறுபக்கம் இந்த ஆதாரம் ஒரு பௌத்த மூல நூலையே மேற்கோள் காட்டி புத்தர் நரகம், சொர்க்கம், மறுபிறவி பத்தி விரிவா பேசியிருக்காருன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம ஒருத்தரோட ஆரோக்கியம், அழகு, செல்வம்னு எல்லாத்தையும் முற்பிறவி கர்மத்தோட நேரடியா இணைக்கிறார். இந்த ரெண்டு சித்திரங்களும் நேர் எதிரா இருக்கு. இங்கதான் இந்த ஆதாரம் அதோட இறுதி வாதத்துக்கு வருது. அது ஈவேராவோட ஆய்வு முறையையும் ஆழத்தையும் நேரடியா கேள்விக்குட்படுத்துது. புத்தரோட இந்த விளக்கங்கள்ல பகுத்தறிவு எங்க இருக்குன்னு கேக்குது. சரி. ஈவேராவோட பேச்ச கேட்டுட்டு அப்புறமா இந்த மூலநூல்களை படிக்கிற ஒரு மாணவர் அவரை பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு அழைக்க மாட்டார். மாறா அரைக்குறை அறிவு ஆர்வலன்னு தான் அழைப்பார்னு இந்த ஆதாரம் ஊகிக்குது.
இந்த ஆதாரம் அதோட முடிவுல ரொம்ப கடுமையா அதோட மையவாதத்தை மட்டும் பார்ப்போம். ஆமா, அதாவது ஈவேராவோட விளக்கம் மூல நூல்களோட ஒத்துப்போகலைங்கிறது தான். ஆமா. அந்த கடுமையான வார்த்தைகள தாண்டி இந்த ஆதாரத்தோட முக்கிய நோக்கம் அதுதான். ஈவீரா தனக்கு விருப்பமான ஒரு புத்தரை உருவாக்குனாரா? இல்ல உண்மையான புத்தரோட போதனைகள புரிஞ்சுக்க தவறினாராங்கிற கேள்வியே இது எழுப்புது. ம், ஒருவேளை அவர் புத்தரோட போதனையான யார் சொன்னாலும் ஆராய்ந்து பார்ங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு மத்த மெய்யியல் கருத்துக்களை வசதியா புறக்கணிச்சிருக்கலாம். ஆஹா, ஈவே ராமசாமி புத்தரை ஒரு முழுமையான பகுத்தறிவாளரா சித்தரிச்சத பௌத்தத்தோட மூல நூல்களை கொண்டே எதிர்க்கிற ஒரு வலுவான விமர்சனத்தை நாம் இன்னைக்கு பார்த்தோம். ஆமா, நீங்க வழங்கிய இந்த ஆதாரம் கர்மம், மறுபிறவி, ஸ்வர்க்கம், நரகம் போன்ற கருத்துக்கள் பௌத்த போதனைகளோட மையமா இருக்குன்னும் இது ஈவேராவோட கூற்றுகளுக்கு நேர்மாறானதுன்னு வாதிடுது. இது நீங்க சிந்திக்கிறதுக்காக ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. நாம வரலாற்று ஆளுமைகளையோ இல்ல சித்தாந்தங்களையோ மதிக்கும்போது நாமே நேரடியா மூல நூல்களுக்கு போறதுக்கு பதிலா எவ்வளவு தடவை மத்தவங்களோட விளக்கங்களை அப்படியே ஏத்துக்கிறோம். ஆமா, அது உண்மைதான். செல்வாக்கு மிக்க சிந்தனையாளர்களோட விளக்கங்கள் கூட சில சமயங்கள்ல ஒரு பக்க சார்புடையதாகவோ இல்ல அடிப்படையிலேயே தவறாகவும் இருக்கக்கூடும்னு இந்த ஆய்வு காட்டுது. இது ஒரு நல்ல புள்ளி. அதாவது யாருடைய கருத்தா இருந்தாலும், அது ஈவேராவா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, அதை அப்படியே நம்பாம அதோட மூலத்தை நாமே தேடி படிக்கணுங்கிறதை இது வலியுறுத்துது. ஆமா. இதுதான் உண்மையான பகுத்தறிவு செயல்பாடு.